விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் சிறுவாடி கிராமம் வெள்ள நீரில் தத்தளிக்கிறது. விழுப்புரத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மரக்காணம் பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் சிறுவாடி கிராமம் வெள்ளத்தில் தத்தளித்து வருகிறது. சிறுவாடியில் பெய்த கனமழையால் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வீடுகளை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. வாகனங்கள் வெள்ள நீரில் மூழ்கியிருக்கின்றன. கடைக்குள்ளும் மழைநீர் புகுந்திருப்பதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாக்கியிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கோகுல்ராஜ் இணைப்பில் காத்திராஜ். கோகுல்ராஜ், இது குறித்த விவரங்கள். கிழக்கு திசை காற்றின் வேறு காரணமாக தமிழகத்தில் சில மாவட்டங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை முதல் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் கடலோர மாவட்டமான விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. கனமழை காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை கனமழை பெய்து வருகிறது. இதில் அதிகபட்சமாக கடலோர பகுதியான மரக்காணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக வானூரில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நேற்று இரவு முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக மரக்காணத்தில் இருந்து திண்டிவனம் நோக்கி செல்லும் பிரதான சாலை சிறுவாடி கிராமத்தில் மழைநீர் தேங்கி நின்றுள்ளது. மேலும் அருகில் உள்ள கடைகளிலும் புகுந்துள்ளது. பொதுமக்கள் மிகவும் வேதனை அடைந்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து மரக்காணம் வட்டாட்சியர் பாலமுருகன் மற்றும் வருவாய்த்துறையினர், நெடுஞ்சாலைத்துறையினர் ஆகியோர் மழைநீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் மழை நீரை அளவு அதிகரித்து வருகிறது. ஒவ்வொரு மழையின் போதும் கிராமத்தில் இதே நிலைமை இருப்பதென அப்பகுதியில் உள்ள மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தங்களது தகவல்களுக்கு நன்றி கோகுல்ராஜ்.